கடகராசி நேயர்களுக்கு பராப வருஷம் புத்தாண்டு முதல் இறுதி வரைக்குமே ஒரு சிறப்பான வாழ்க்கைன்னு சொல்லலாம். மெயின் கர்த்தா யாருன்னா பாக்யாதி குரு. குரு இல்லாத எண்ணத்துக்கு ஒருத்தன்ட்ட போய் சம்பாதிக்க தொழில் சுகம் கல்யாணம் பண்ணால் சந்தோஷமான குடும்பம் நடத்தணும். அதே மாதிரி துட்டு பொருள் அதெல்லாம் வேணும், அதையெல்லாம் வேணும். வெறும் கையை வரலாற்றுன்னு உட்காந்துருக்க முடியாது. அப்புறம் குடும்பத்தில் பெரிய விருத்திக்கு வேணும். நம்ம 2 பேருமே இருந்து குடும்பம் நடத்தினா மற்ற இதெல்லாம் யார் ஆக்டிவேட் பண்ணுறது? குடும்பம்னா ஒரு ஆலமரம் மாதிரி தழைச்சி இருக்கணும். அடுத்தது இன்னொன்று ஆக்டிவிட்டீஸு, நம்ம கை எப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், மற்றவங்க நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும், ஒரு இன்டிமசி இருக்கணும். அது ஒன்று. இத்தனை விஷயங்களை குரு மட்டும்தான் கொடுப்பார். இந்த சந்திரனுக்கு தெரியாது, இதெல்லாம் ரகசியம். அதனால் ஐடியாவோட தம் வீட்டிலே உட்காந்துட்டான்னா 5, 7, 9 தோஷம் போடுறதா இல்லையா? பாருங்கள், நீங்களே பாருங்கள். குரு பார்த்தாலே போதும். 5, 7, 9 தோஷம் போச்சுன்னா பொண்டாட்டி இல்லாத வரப்பட பிரச்சனை போயிடும். அதே மாதிரி பூர்வபுரத்தில் பாவ தோஷம் இருந்தால் அந்த தோஷம் அடியோடு போயிடும். பாக்கியத்துக்கு தோஷம் போயிடும். அப்போ இன்டிமிசி உண்டாகும், பருள் படுத்து வரும், இந்த சந்தோஷம் வரும், சௌபாக்கியங்கள் வரும், பந்துக்கள் உருவாங்க, உறவுகள் நல்ல இருக்கணும். இந்த பணப்பற்றாக்குறை இருக்காது. அப்புறம் ஜீவனம் பிரமாதமாக இருக்கும், அர்த்தமாக. இது அதுக்கு தகுந்த மாதிரி தானே ஒரு பரிமாற்றம் அடைகிறது. அப்பா கடகத்துக்கு இப்படியே கேட்காதீங்க, ஆச்சரியமாக இருக்கும். இவன் செல்வாக்கு வெளியில் இருக்கலாம், வீட்டில் செல்வாக்கு இருக்காது. வீட்டில் செல்வாக்கு இருந்ததுன்னா வெளியில் அடி வாங்கினா அர்த்தம். அதெல்லாம் இந்த காட்சிகள்லாம் இனிமேல் இல்லாமல் குடும்பத்துலேயும் சரி, அதுக்கு தன்னை மாற்றி அமைப்பை இந்த வருஷத்துலேருந்து அந்த ஞானத்தை கொடுத்துட்டார். சந்தோஷமாக வாழுங்க.